ஹே கைஸ், இந்த ரீடிங்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் தாட்ஸ்ல முன்னேற்றம் ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிக்கப் பைல் ஆன ஒரு ரீடிங்ஸ் தான். ஸோ பைல் 1 இஸ் அ வயலட் அண்ட் பைல் 2 இஸ் அ பிளாக். ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஃபார் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்த வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் ஆகட்டும், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பெர்சனோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட் சாக்ரா மேபி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பிளாக்டா வந்து இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேபி சில டவுட்ஸ் ஏதாவது வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு பெர்சனா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது போறதுக்கு முன்னாடி பல டவுட்ஸுமே அவங்களோட மைண்ட்ல வந்து இருக்கு. த்ரூ உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்றப்போ வெரி சூன் உங்களோட லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சோல்மேட்டோ இல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சில பர்சன் உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆகலாம். பட் அதுக்கு பிஃபோர் நீங்க கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பும் நீங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போவீங்க. ஸோ திஸ் திங் ஆர் பி லைக் வெரி ஹைலைட் ஃபார் த pile 1 people. And let's see for the pile 2 யாரெல்லாம் நீங்க black choose பண்ணீங்களோ, let's see that. லவ் லைஃபோட உங்களோட கரியர், உங்களோட ஃபைனான்ஷியல், உங்களோட செல்ஃப் லவ்ல நீங்க ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுத்தாகணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு இந்த டைம்ல. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சில ஏதாவது ஒரு சில மெமரீஸ் ஏதாவது இருந்திருக்கு, ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா, அத நெனச்சு நீங்க எதுவுமே வந்து வொரி பண்ண வேண்டாம். ஏன்னா சம் கேஸஸ்ல நான் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சில நேரத்துல நீங்க வந்து லைக் உங்களோட லவ்வர நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க. ஸோ அதுக்குரிய ப்ராசஸ்மே நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அளவுக்கு அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்ல அந்த மேரேஜ் அளவுக்கு போயிட்டு அந்த விஷயம் அங்க வந்து நின்றுருக்கும். பாதியிலே இந்த மாரி வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கும். லைக் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போப்போது? நம்ம இந்த பெர்சன இவ்வளோ தூரம் வந்து விரும்புனோமே, அந்த பெர்சன் கூட நம்மளோட வாழ்க்கை இன்னும் அமையாம இருக்கே அப்படின்ற மாரி ஒரு பல டவுட்ஸ் உங்களோட மனசுல வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். நெறைய வேதனையில தான் நீங்க வந்து இருக்கீங்க. பட் இப்போ இந்த டைம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்க உங்களோட செல்ஃப் லவ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி இந்த எந்த தடங்கல் இங்க வந்து நடந்தாலும், அந்த தடங்கல் உங்கள வந்து எதுவுமே வந்து பண்ண போறது கிடையாது. அந்த விஷயம் அங்க வந்து கிளியர் ஆயிட்டு, கண்டிப்பா இந்த பெர்சன் உங்கள தேடி தான் வருவாங்க. இந்த பெர்சன் தான் உங்களோட பார்ட்னராவும் இருப்பாங்க, லைஃப் பார்ட்னரா. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங்.